கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. விசேஷமாக நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம். இதிலே நீங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கழிக்க நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வருவதற்கு ஆயத்தப்படுங்கள். நாளை தினத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கான நமது தியானத்திற்கான வசனம் லேவியராகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இங்கு அருமையான ஒரு வசனம். உங்கள் 5 பேர் சேர்ந்தா எத்தனை பேரை துரத்த முடியுமா? 100 பேரை துரத்த முடியும். ஆனால் அதே இது 100 பேர் நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா, ஒரு மனதாக இருந்தீங்கன்னா 10,000 பேரை நீங்கள் துரத்த முடியும். அதாவது 10,000 பேரை துரத்த முடியும். அது சத்துருக்களை. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே சத்துரு பிசாசு தான். அவன் எப்படிப்பட்ட வகையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபேசியர் 6வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்களா, எவ்வளவு சத்துருக்கள் தேவ பிள்ளைகளுக்கு. எத்தனை வகையான நம்ம சொல்கிறோம் சத்துரு பிசாசு என்று ஒரு வார்த்தையில் சொல்லி எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட வகையாக இருக்குது என்பது வசனம் அழகாக நமக்கு பிட்டு பிட்டு சொல்லுகின்றது. பார்த்திங்களா, அதிகாரங்கள் இருக்குது, துரைத்தனங்கள் இருக்குது, அந்தகார லோக அதிபதிகள் இருக்குது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இருக்குது. இப்படி பல அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள், இவைகளுடைய போராட்டங்கள் நமக்கு உண்டு. வெறும் மனுஷரை பார்த்து மனுஷர்களை தான் நம்ம சத்துருக்கள், துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள் என்று சொல்லி அவங்களுக்கே பயந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மனுஷர்கள் தான் சத்துரு என்று சொல்லி நிறைய பேரை பகைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து கிரியை செய்கிற இப்படிப்பட்ட சத்துருக்கள் உண்டு. இவங்கெல்லாம் எப்படி இப்படிப்பட்டவைகள் எப்படி துரத்தப்படுறாங்கன்னா, 5 பேர் ஒரு மனதாக சேர்ந்தா, அதாவது 5 பேர்னா எதில் இருப்பாங்க? மினிமம் ஒரு 5 பேர். உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க குடும்பத்தில் ஒருவேளை 3 பேர், 4 பேர், 5 பேர் அல்ல அதற்கு மேலே இருக்கலாம். அப்போது நீங்கள் 5 பேர் ஒரு மனமாக சேர்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளை, பிசாசுகளை நீங்கள் ஜெயிக்கலாம், அவைகளை துரத்தலாம். அதே போல் 100 பேர் என்றால் 100 பேர் எங்கே இருப்பாங்க? உங்கள் வீட்டில் 100 பேர் நம்ம சேர்க்க முடியாது. அப்போ 100 பேர் எங்கே இருப்பாங்க? நீங்கள் போகிற திருச்சபை. அப்போது திருச்சபையில் பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அப்போது பார்த்திங்கன்னா 10,000 பேரை துரத்துவீர்கள்னா, அப்போது இப்போ அந்த அளவுக்கு அதிகமான அசுத்த வல்லமைகளை, சத்துருவின் போராட்டங்களை நீங்கள் துரத்த முடியும், ஜெயிக்க முடியும் பிசாசுகளை. இப்போது விசேஷமாக பாருங்களேன், உங்கள் சத்துருக்கள் உங்கள் பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறதா? பட்டயம்னா என்ன? அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் பட்டயம்னா பெரிய கத்தி வச்சுட்டு அவங்க எதிராக யுத்தம் பண்ணுறவங்கள அவங்க துரத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம கையில் ஒரு பட்டயம் இருக்கியா? இந்த பார்த்தீங்களா, இதுதான் என் கையில் உள்ள பட்டயம். உங்கள் கையிலையும் இருக்குது. பாருங்கள், எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்களேன். இரட்சணியம் எனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுச்சா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கின்றது. இப்போது நம்ம கையில் தேவ வசனமாகிய பட்டயம், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை நீங்கள் துரத்த முடியும். பட்டயத்தால் அவர்கள் விழுவார்கள். அவர்கள் யார்? இப்படிப்பட்ட, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்தகார வல்லமைகள். இவைகளை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? நம்ம கையில் கர்த்தருடைய வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயம் நம்ம கையில் இருக்கணும்.
சங்கீதம் 149 கூட அழகான ஒரு வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய கையில் என்ன இருக்குதாம், அவருடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. அப்போது தேவ பிள்ளைகள் இந்த ரெண்டுலையும் நீங்கள் ரெண்டையும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ன மெயின்டைன் பண்ணணும்? உங்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கணும், உங்கள் கையில் ஆவிக்குரிய பட்டயமாகி இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய சத்திய வசனம் உங்களுடைய கையில் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தினாலே நீங்கள் சத்துருவை ஜெயிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதான் நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான சத்துருக்களை நீங்கள் துரத்த முடியும். அப்போ ஆலயத்திற்கு போங்க. நீங்கள் எல்லாருமே ஆலயத்தில் எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது திருச்சபைக்கு விரோதமான, தேவ ஜனத்திற்கு விரோதமான, தேசத்திற்கு விரோதமான அந்தகார வல்லமைகள் துரத்தப்படும். விசேஷமாக நாளைய தினம் கூட நம்ம நடத்துகின்ற உபவாச கூட்டம் கூட ஏராளமான பேர் வந்து கலந்து கொள்கிற கூட்டம். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிரியையை, அந்தகார வல்லமைகள் ஏராளமாக விழுந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே நாளைக்கு கூட்டத்திற்கு வரவும் நீங்கள் மறக்காதீங்க. உங்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, உங்கள் கையில் தேவ வசனமாகிய பட்டயம். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக எல்லா சத்துருக்களையும் இப்படியே துரத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் பட்டயத்தால் விழுந்து போவார்கள் என்று ஆண்டவரே இந்த வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, அவரவருக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள், அசுத்த வல்லமைகள் இவைகளை துரத்துவதற்கு குடும்பமாய் ஒருமனப்படட்டும். ஆண்டவரே, ஆலயத்திற்கு தவறாமல் செல்லட்டும். கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு விரோதமான சத்துருக்களை அப்பொழுது நீர் துரத்துவீரே. அப்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் விசேஷமாக நமது ஆசீர்வாத டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்க உபவாச நாள், வெள்ளிக்கிழமை. தேவ பிள்ளைகள், நீங்கள் இன்று ஒரு நேரம் உபவாசம் இருந்து நமது டிவி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.